ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை நாம் இருக்கின்றோம். இறைவனுடைய அன்பையும் அவருடைய அரவணைப்பையும் நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் அவருடைய நீதிகளையும் நியமங்களையும் நாம் கடைபிடிக்கின்ற மக்களாக வாழ வேண்டும். அவற்றை நாம் செய்கின்ற பொழுது கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். கிறிஸ்து மிக பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே இன்றைய வாசக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக திருத்தூதர்கள் பணிகளில் இருந்தும், 2வது வாசகம் திருவெளிப்பாட்டில் இருந்தும், நற்செய்தி வாசகமாக யோவான் நற்செய்தியிலிருந்தும் செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே திருத்தூதர் பணிகள் நூலிலே பவுலும் பர்னபாவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியை புறவினத்தாருக்கு அறிவிக்கிறார்கள். ஏனென்றால் யூதர்களுக்கு அறிவித்த பொழுது அவர்கள் பயனற்று போனார்கள். அவர்களுக்கு இறையாசிர் கொடுக்கப்பட்டது, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களினங்கள். இருந்தாலும் இறை செய்தியை, இறை நற்செய்தியை கேட்டு மனம் மாறி மீட்பு பெற முடியாதவாறு தங்களுடைய உள்ளங்களை மழுங்கடித்து தாங்களாகவே துன்பம் அறிவித்துக் கொண்டவர்கள். அதனால் அவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பது மடமை, வீண் என்று தெரிந்து அவர்கள் புறவினத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்க ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் புறவினத்தார்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய நற்செய்தி அவர்களுக்கு மத்தியிலே பரப்பப்பட்டது. அதனால்தான் புனித பவுலை புறவினத்தாருடைய நற்செய்தியாளர் என்று அதிகமாக அழைக்கப்படுகிறார்கள். அவர் யூதர்களுக்கும் அறிவித்தார், நம்பி ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் பல முறையிலே யூதர்கள் கல்மனதாராய், வணங்கா கழுத்துடையவர்களாய், இறைவனுடைய நற்செய்திக்கு செவி கொடுக்க முடியாதவர்களாய், தங்களுக்கு தாங்களே ஒரு வலையை போட்டுக்கொண்டு தங்களுடைய வாழ்வை வாழ்ந்ததனால் இயேசு கிறிஸ்து நற்செய்தி அநேக நேரத்தில் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இது யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைய காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாதவாறு பல பேர் தங்களுக்கென்று ஒரு முகமுடியை போட்டுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை வெறுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் உண்மையிலே இயேசு கிறிஸ்து அன்பை போதிக்கின்ற கடவுள், தன்னை நோக்கி வருகின்றவர்களுக்கு ஆறுதல் தருகின்ற கடவுள். அதனால் தான் இந்த நற்செய்தியிலே தன்னை நல்லாயனாக அவர் எடுத்துக் கூறுகிறார். நானே நல்லாயன் என்கின்றார். என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, நானும் அவற்றை வழிநடத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த நல்லாயனை நாம் பின்பற்ற வேண்டுமானால் அவருடைய நீதியையும் அவருடைய நியமங்களையும் நாம் கடைபிடிக்கின்ற மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் பவுலும் பர்னபாவும் இறை நற்செய்தி அறிவித்து கொண்டிருந்த பொழுது நம்பி ஏற்றுக்கொண்டோர் பலர். யூதர்கள் நற்செய்தி அறிவித்த பொழுது வராத கூட்டம் பவுல் நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது வந்ததன் காரணமாக பொறாமை கொண்டு அவரை பற்றி இல்லாதவை பொல்லாதவை சொல்லி அந்த யூத மதத்தில் இருந்த நல்ல பெண்டீரை அனுப்பி வைத்து அவர்களை விரட்டி விட்டதாக முதல் வாசகம் சொல்லுகிறது. ஆனால் கடவுளுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு காலம் நேரம் தேவையில்லை, இடமும் பொருளும் தேவையில்லை. எங்கே வேண்டுமானாலும் அறிவிக்கலாம். இங்கே விரட்டி விட்டால் என்ன, இன்னொரு இடத்திலே சென்று அறிவிப்போம் என்று புறவினத்தாருக்கு தங்களுடைய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிவிக்க மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியால் திளைத்ததாக முதல் வாசகம் கூறுகிறது. இன்றைய 2ஆம் வாசகத்திலே திருவெளிப்பாடு புத்தகத்திலே புனித லூக்கா நற்செய்தியாளர் தான் கண்ட காட்சியை அங்கே எடுத்து கூறுகிறார். யோவான் நற்செய்தியாளர் தான் கண்ட காட்சியை அங்கு எடுத்து கூறுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் ஒரு பெருந்திரளான மக்கள் ஆட்டுக்குட்டியின் முன்பாக திரண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் துன்பத்திலிருந்து மீண்டவர்கள். ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்திலே தங்களுடைய தொங்கலாடுகளை துவைத்து நனைத்து கொண்டவர்கள். அவர்களுக்கு இனி பசியோ தாகமோ இராது. ஏனென்றால் அவர்களை ஆட்டுக்குட்டி வழிநடத்தும், அவர்களை வாழ்வழிக்கும் நீரோடைகளுக்கு அழைத்து செல்லும், அவருடைய கண்ணீரை ஆட்டுக்குட்டி துடைக்கும் என்று இன்றைய 2ஆம் வாசகம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைதான்
நாம் நற்செய்தி வாசகத்திலே பார்த்திருக்கலாம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என்னிடம் வருபவர்களுக்கு தாகம் இராது, என்னிடம் வருபவர்களுக்கு பசியே இராது. ஏனென்றால் வாழ்வு தரும் உணவு நானே, நானே விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு என்று இயேசு கிறிஸ்து இங்கு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். இதைதான் யோவான் நற்செய்தியாளர் தன் காட்சியாக காண்கிறார். அப்படி என்றால் இந்த ஆட்டுக்குட்டி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை மீண்டுமாக 2ஆம் வாசகத்தின் வழியாக அவர் எண்பிக்கிறார். ஏனென்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னிடம் வருபவர்களுக்கு பசியும் தாகமும் இராது என்று சொன்னதை தான் அவர் அங்கே சொல்லுகிறார். தந்தையும் நானும் வேறு வேறு அல்ல, என்னை காண்பவன் தந்தையை காண்கிறான், தந்தை என்னுள்ளிருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார், தந்தையினுடைய வார்த்தையை எனது உணவு, அவருடைய வார்த்தையை நான் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதுதான் அவர் எனக்கு கொடுத்த கட்டளை. என்னிடம் ஒப்படைத்த எவரையும் நான் அழிவுறாமல் காக்க வேண்டும் என்பதே தந்தை எனக்கு கொடுத்திருக்கின்ற வேலை. அதை நான் செய்வதற்காகவே விண்ணுலகத்திலிருந்து இறங்கி வந்தேன். நீங்கள் தந்தையினுடைய அருள் இருந்தால் அன்றி என்னிடம் யார் பெற முடியாது. இந்த வார்த்தைகள் அனைத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சொன்ன வார்த்தைகள். தந்தையினுடைய அருள், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய நீதியையும் நியமங்களையும் நாம் கடைபிடிக்கின்ற மக்களாக வாழ வேண்டும். அந்த நீதியும் நியமமும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம் ஆண்டவர் நமக்கு சொன்னவை, உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பனை அன்பு செய், எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய். இந்த 2 கட்டளைகள் தான் 10 கட்டளைகள் சுருக்கி நமக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் ஒரு நீதியும் நியமம். அதாவது நம்ம எந்த அளவுக்கு நாம் அன்பு செய்கிறோமோ, எனக்கு பசிக்கின்ற பொழுது நான் உண்ணுகிறேன், எனக்கு தாகம் எடுக்கும் போது நான் தண்ணீர் பருகுகிறேன், எனக்கு உறக்கம் வருகின்ற போது நான் தூங்குகிறேன், நான் மகிழ்ச்சியா இருக்கின்ற பொழுது சிரிக்கிறேன், இவை அனைத்தும் எனக்காக நான் செய்கின்ற பொழுது மற்றவர்கள் பசியாக இருக்கின்ற பொழுது யார் உணவளிப்பார்கள்? ஏழை எளியவருக்கு வறியவருக்கு யார் உணவளிப்பார்கள்? சமுதாயத்திலே ஓரங்கட்டப்பட்ட ஒதுக்கப்பட்ட விலக்கப்பட்ட மக்களுக்கு யார் உணவளிப்பார்கள்? அவருடைய உரிமைகளை யார் மீட்டு கொடுப்பார்கள்? அவர்கள் அனைவரும் இறைவனுக்குரியவர்களே. இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் கடவுளுக்குரியவர்கள், கடவுளுடைய அன்பிலே வாழ பிறந்தவர்கள். இந்த உலகிலே யாரும் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ ஏழையோ பணக்காரன் அல்ல. பிறப்பால் இங்கே எவனும் ஏழையும் அல்ல, பிறப்பால் இங்கே எவனும் பணக்காரனும் அல்ல. எல்லாம் கடவுளுடைய அருளினாலே பிறக்கிறார்கள், கடவுளுடைய அருளினாலே இறக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது பிறப்பும் இறப்பும் கடவுளால் தீர்மானிக்கப்பட, இடையில் வருகின்ற வாழ்வை மனிதன் எப்படி தீர்மானிக்க முடியும்? ஒருவன் ஏழையாக பிறந்தால் அவன் ஏழையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. இந்த உலகிலே நாம ஒருவனை தாழ்ந்தவன், நாம ஒருவனை உயர்ந்தவன் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுடைய ஆட்டுக்குட்டியின் முன் எல்லாம் சமம்தான். அவர் முன் அனைவரும் ஓசானா பாடுகின்ற பொழுது ஒரே குரலை தான் ஓசனா பாடுவார்கள். அங்கே அனைவரும் அவருடைய இரத்தத்தினால் துவைக்கப்பட்ட தொங்கலாடை தான் அணிந்திருப்பார்கள். அங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இருக்காது. அங்கே பசி இராது, தாகம் இராது, கண்ணீர் இராது, கவலைகள் இராது. ஏனென்றால் ஆண்டவருடைய திருவடிகளுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது அவரே நம் அனைவருக்கும் தந்தையாக இருப்பார். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த விண்ணக வீட்டை அடைவதற்கு முன்பதாக இந்த மண்ணுலகிலே நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் நம்மிடம் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள், பகைமை, கயமை போன்றவற்றை விலக்கிவிட்டு எல்லாரும் இந்த உலகில் வாழ பிறந்த மன்னர்கள், அனைவரும் இந்த உலகில் வாழ பிறந்தவர்கள் என்பதை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு சொல்கின்ற செய்தி. நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து சொல்வது, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு வாழ்வளிக்க காத்து கொண்டிருக்கிறேன். கடவுளுடைய அருளையும் ஆசிரியையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்னிடம் நீங்கள் வர வேண்டும். எனது உடலையும் எனது இரத்தத்தையும் நீங்கள் பருந்த வேண்டும். எனது உடலையும் இரத்தத்தையும் நீங்கள் பருகாமல் நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். நிலை வாழ்வு நீங்கள் பெற வேண்டும் என்றால் எனது உடலையும் இரத்தத்தையும் நீங்கள் பருக வேண்டும் என்கின்ற அழைப்பை கொடுக்கிறார். தன்னை நமக்காக கொடுத்த கடவுள் மீண்டுமாக நமக்கு ஆசீர் வழங்க காத்து கொண்டிருக்கிறார். அந்த கடவுள் அருளையும் ஆசீர்வாதம் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்ற பொழுது அவற்றை பெற்றுக்கொள்ள நம்மையே நாம் தகுதிப்படுத்திக் கொள்ளவர்களாக மாற வேண்டும். ஆண்டவருடைய அருளை நாம் பெற வேண்டுமானால் அவருடைய நீதிகளையும் நியமங்களையும் நாம் கடைபிடிக்கின்ற மக்களாக வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஏனென்றால் ஆட்டுக்குட்டியின் முன் நிற்பதற்கு நாம் வல்லவராக இருப்பதற்கு, ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினால் நம் தொங்கலாடிகளை நனைத்து நாம் தகுதியுள்ளவர்களாக மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமானால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய
கட்டளைகளையும் நியமங்களையும் நாம் கடைபிடித்து வாழ்கின்ற மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய பாஸ்கா காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சொல்லுகின்ற செய்தி. ஏனென்றால் நல்லாயன் நமக்கு சொல்லுகின்ற செய்தி இதுதான். நல்லாயன் தன்னை நாடி வருகின்ற அனைவரையும் பசும்பொல் நீரோடைக்கு அழைத்து செல்வார். அவர் யாரையும் கலக்கமுற விட மாட்டார், பயப்பட விட மாட்டார். தன்னுடைய செங்கோலால் நம்மை வழிநடத்துவார். அவர் தன்னை நாடி வருகின்ற அனைவருக்கும் துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் விடுதலை கொடுப்பார். நாம் பயப்பட தேவையில்லை. நல்லாயன் நமக்கு முன்பாக வழி நடந்து நாம் நடக்க வேண்டிய பாதையை காட்டுவார். ஏனென்றால் நல்லாயன் என்பவர் தனக்காக வாழ்பவர் அல்ல, தன் மந்தைக்காக வாழ்பவர். தன் மந்தைக்காக தமது உயிரையே கொடுக்க காத்து கொண்டிருப்பவர். அந்த நல்லாயனுடைய அன்பிலே நாம் வாழ வேண்டும் என்றால், அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால், அந்த நல்லாயனை நாடி தேடி செல்ல வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம்மிடம் இருக்கின்ற வேற்றுமைகள், நம்மிடம் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள், நம்மிடம் இருக்கின்ற பகைமைகளை விலக்கி அந்த நல்லாயனிடம் நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் தந்தையின் அருள் கூர்ந்தாலன்றி யாரும் என்னிடம் வர முடியாது என்கின்ற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நமதாக்கிக் கொள்வோம். ஏனென்றால் தந்தை நம்மை அழைப்பு விடுக்கிறார். தந்தையும் இயேசு கிறிஸ்துவும் வேறு வேறு அல்ல. இயேசு கிறிஸ்துவை காண்கிறவன் தந்தையை காண்கிறான். ஏனென்றால் தந்தை என்னுள்ளிருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட யாரையும் அழிவுறாமல் நான் காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தந்தை என்னை அனுப்பி இருக்கிறார். அதற்காகவே நான் வந்திருக்கிறேன். அதுவே என் பணி என்று தன்னை தாழ்த்தி கொண்ட இந்த நல்லாயன் நம்மை அழைக்கிறார். அவருடைய அன்பில் நிலைத்திருக்க. கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நல்லாயனுடைய அன்பை நாம் சுவைக்க, அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க நீதிகளையும் நியமங்களையும் கடைபிடிக்கின்ற மக்களாக வாழ முயற்சி செய்வோம். இந்த நாள் நமக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.